ஓகே. ஸோ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் இதில் ரெண்டு காம்பவுண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட்டும். ஸோ செகண்ட் ஒன் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த ரெண்டு காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆர்கானிக்கல் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இது. இந்த காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் KMnO4. ஸோ பொட்டாசியம் பர்மாங்கனேட் சரி இவனோட ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் ஈக்குவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் ஆக்சைடு MnO2 இருக்கு இல்லைங்களா, மேங்கனீஸ் ஆக்சைடு எடுத்துகிட்டு ஒரு பேஸ் போட போகிறேன். என்ன பேஸ்னால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பேஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுற பேஸ் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஆக்சிடேஷன். நல்ல கவனிங்க, நான் இப்போ இங்கே ரா மெட்டீரியல் என்னென்னா MnO2 சரிங்களா. இந்த MnO2 பேஸ் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறேன் சரிங்களா. இதில் அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் பண்ணுறேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக சம்டைம் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் கூட இதில் எடுத்துக்கலாம். ரைட் சார், இப்படி எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எனக்கு K2MnO4 ப்ளஸ் H2O. ஸோ இது பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது 2 டைம், இது 4 டைம், இது 4 பொட்டாசியம். ரைட்டுங்களா சார். இதில் இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேர் பொட்டாசியம் மேங்கனேட். இந்த K2MnO4 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் கொடுக்குறான்னா மேங்கனேட்டுன்னு பேர். பொட்டாசியம் மேங்கனேட். பொட்டாசியம் மேங்கனேட் ஃபார்ம் ஆகும். இந்த பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்துகிட்டு சரிங்களா, இந்த பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்துகிட்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா சார், இதில் நிறைய வே இருக்குது ஆக்சுவலாக அந்த பொட்டாசியம் மேங்கனேட்டில். இப்போ K2MnO4 எடுத்துகிட்டு சார் ஒன்று டைரெக்டாக நீங்கள் குளோரினோடு ரியாக்ட் பண்ணுங்கள். குளோரின் போட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு நான் ஃபார் 2 மாலிகுல் எடுத்திருக்கேன். அப்போ 2 பொட்டாசியம் 2 குளோரின் எடுத்துகிட்டு எனக்கு KClஆக ரிமூவ் ஆகிட்டு ஸோ 2KCl ரிமூவ் ஆகிட்டு அப்போ மீதி என்ன கிடைக்குன்னா 2KMnO4ஆக மாறிடும். பொட்டாசியம் மேங்கனேட்டாக இருந்தது பொட்டாசியம் பர்மாங்கனேட்டாக மாறும். பொட்டாசியம் பர்மாங்கனேட். அப்போ டைரெக்டாக நீங்கள் குளோரினோடு ரியாக்ட் பண்ணாலே போதும். இது ஒரு ரியாக்ஷன் சார். அப்படி இல்லைன்னா இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டோட ஸோ வாட்டர் வித் ஓசோன் O3 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் ஸோ 2 மாலிகுல் KMnO4 ஃபார்ம் ஆகிட்டு ப்ளஸ் 2KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஆக்சன் லிபரேட் ஆகும். சேம் இதே ரேட்டு தான் சார். அப்படி இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடை கூட ரியாக்ட் பண்ணலாம். நீங்கள் 2 மாலிகுல் KMnO4 எடுத்துகிட்டு ப்ளஸ் 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு போடுங்க, CO2. கார்பன் டை ஆக்சைடு போட்டிங்கனாலும் 2KMnO4. ஸோ KMnO4 ஃபார்ம் ஆகிட்டு MnO2 ரிலீஸ் ஆகும். MnO2 அண்டு K2CO3 பொட்டாசியம் கார்பனேட். ரைட்டுங்களா சார், இது சொல்லலாம். அப்போ சார் அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். நான் என்ன எடுத்திருக்கேன்னா MnO2 எடுத்திருக்கேன், மேங்கனீஸ் ஆக்சைடு ப்ளஸ் KOH போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இதுக்கு பதிலாக யார் எடுக்கலாம்னா பொட்டாசியம் கார்பனேட் எடுத்தாலும் கிடைக்கும், K2CO3. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக பொட்டாசியம் கார்பனேட் எடுக்கலாம். அப்போ கார்பனேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு வாட்டருக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தான் சார். இது ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த பொட்டாசியம் மேங்கனேட்டில் கார்பன் டை ஆக்சைடு போடுங்க, இல்லைன்னா வாட்டர் வித் ஓசோன் போடுங்க, இல்லைன்னா குளோரின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக பொட்டாசியம் பர்மாங்கனேட்டாக மாறிடும். ஸோ இதில் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எதுனா நான் மேலே எழுதியிருக்கிறது இந்த MnO2 KOH இருக்கு இல்லைங்களா, இது கமர்ஷியல் மெத்தடு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அதுக்கு அடுத்தது சார் இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டு ப்ளஸ் பொட்டாசியம் பர்மாங்கனேட் இருக்கு இல்லைங்களா, அதில் பாருங்கள் இப்போ MnO4 மைனஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே MnO4 மைனஸ், இது பர்மாங்கனேட். இந்த சிங்கிள் மைனஸில் இருக்கிறது வந்து பர்மாங்கனேட் சொல்லலாம். இவனோட கலர் என்ன சார் அப்படின்னா பர்பிள் கலர்ப்பா. இது பர்பிள் கலர். இந்த பொட்டாசியம் மேங்கனேட்னு இங்கே கிடைச்சா பாருங்கள், K2MnO4னு கிடைச்சா இல்லைங்களா, நான் அந்த K2வில் இருக்க பொட்டாசியத்தை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அங்கே மைனஸ் வந்துருக்க போகுது, அவ்வளோதான். இவனோட கலர் க்ரீன் கலர். ஸோ அப்போ பொட்டாசியம் மேங்கனேட்டோட கலர் க்ரீன்,
பர்மாங்கனேட்டோட கலர் வந்து பர்பிள் கலர். சரிங்களா? இம்பார்ட்டன்ட்ப்பா. பொட்டாசியம் மேங்கனேட் இம்பார்ட்டன்ட். ரைட். சரி, இவனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? இந்த கலர் மட்டும் இதில் பார்த்துங்க. கலர் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் கலர் காம்பவுண்ட் இட் மாடரேட்லி சால்யூபிள் அப்படின்னு தான் கொடுத்துருப்பான். மாடரேட்லி சால்யூபிள். soluble in water. சரிங்களா? at room temperature room temperature moderately soluble. அப்போ temperature increase பண்ணுறப்ப solubility increase ஆகும். அது வேறு. ஸோ இப்போ moderately soluble in water at room temperature. நம்ம room temperatureல moderately soluble. சார் வேறு பெருசாக ஒன்று கிடையாது சார். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் KMnO4ஓட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் தான். ஸோ KMnO4 எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறேன். எவ்வளோ டெம்பரேச்சர் சார்னா ஆல்மோஸ்ட் ஒரு 750 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 மோல் எடுத்திருக்கேன். அப்படி ஹீட் பண்ணுறப்ப என்னவா மாற போகிறோம் பாருங்கள், K2MnO4. இதுக்கு என்னப்பா பேர் சொன்னோம்? இது பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு. இதுக்கு பேர் பொட்டாசியம் மேங்கனேட்டு. நம்ம இதிலிருந்து தான் ப்ரிப்பேரே பண்ணணும். நீங்கள் ஹீட் பண்ணால் மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு மாறிடுவான்னு சொல்கிறேன். ப்ளஸ் என்ன ரிலீஸ் ஆகும்னா MnO2 ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் MnO2 அண்ட் O2 ரிலீஸ் ஆகும். அப்போ ஹீட் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழையபடியே கொண்டுட்டு போகலாம். ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த KMnO4 எடுத்துகிட்டு இஸ் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ConH2SO4ஓட ரியாக்ட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் போடுறப்ப என்னவா மாறும்னா மேங்கனீஸோட ஆக்சைடுப்பா Mn2O7. மேங்கனீஸ் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பான்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து ஒரு அசிடிக் ஆக்சைடு ஆஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ப்பா. இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அசிடிக் ஆக்சைடு தான், பட் எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரும் இதுக்கு இருக்குது. அசிடிக் ஆக்சைடு அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரும் இவனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் சார், இவனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இட் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? சரி சார், இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்கிறோம் என்ன மீடியமில் அப்படின்னா, அசிடிக் மீடியம்லையும் யூஸ் பண்ணலாம், நியூட்ரல் மீடியம்லையும் யூஸ் பண்ணலாம், பேஸ் மீடியத்துலையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அசிடிக் மீடியம், பேஸ் மீடியம், நியூட்ரல் மீடியம் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே பாசிபிள் தான். சரி சார், இப்போ நீங்கள் அசிடிக் மீடியம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ KMnO4 இல்லை அசிடிக் மீடியம் இல்லை அல்கலைன் நியூட்ரல் மீடியம் எப்படி எடுத்தாலும் சரி. சரிங்களா? இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இந்த KMnO4 எடுத்துகிட்டு KMnO4 எடுத்துகிட்டு நான் ஒரு பேஸ் மீடியத்தில் இப்போ 2 மோல் KOH கொடுக்குறேன். இதில் பேஸ் போடுறேன், கான்சன்ட்ரேட்டட் KOH. அப்போ என்னவா மாறுவோன்னா சார், மறுபடியும் பழையபடி இந்த K2MnO4 மாறிட்டு K2MnO4 மாறுறான். ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேசன்ட் ஆக்சிஜன் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் இதுக்கு பேர் நேசன்ட் ஆக்சிஜன். இந்த நேசன்ட் ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷனுக்கு இம்பார்ட்டனே. அப்போ எந்த காம்பவுண்ட்லாம் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனில் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அவனையெல்லாம் நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஓசோனே பார்த்தீங்கன்னா, ஓசோன் இருக்குது, அது டீகம்போஸ் ஆச்சுன்னா O3 + நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ ஓசோன் கூட ஒன் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுப்பாங்க இந்த நேசன்ட் ஆக்சிஜன் கிடைச்சாலே. சரி சார், அப்போ எனக்கு இங்கே நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. இதே பொட்டாசியம் மேங்கனேட் மறுபடியும் MnO2 மாறுறப்ப இந்த பொட்டாசியம் மேங்கனேட் இங்கே கிடச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இவனை நான் இந்த பொட்டாசியம் மேங்கனேட் ப்ளஸ் வாட்டர், அதுலேயே வாட்டர் இருக்குது, இன்னும் எக்ஸஸ் கொஞ்சம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணனா MnO2ன்னு மாறும். MnO2 + KOH மாறிட்டு 4KOH மாறிட்டு இந்த 2 மாலிகுல் எடுத்திங்கன்னா ப்ளஸ் இங்கேயும் 2 நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ பர்மாங்கனேட் டீகம்போஸ் ஆகும்போதும் நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த பொட்டாசியம் மேங்கனேட் டீகம்போஸ் ஆகும்போது என்ன கிடைக்குதுன்னா எனக்கு நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ இந்த நேசன்ட் ஆக்சிஜன் கிடைக்கிறது ஒரு முக்கியமான இதுப்பா. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். சரி சார், இதில் இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சார், நீங்கள் இந்த பேஸ் மீடியத்தில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர். பேஸ் மீடியத்தில் வந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். நியூட்ரல் மீடியத்தில் 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் மீடியம் நீங்கள் KMnO4 எடுத்துகிட்டு வாட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா KMnO4 + வாட்டர் போட்டிங்க அப்படின்னா நியூட்ரல் மீடியத்தில் நீங்கள் பண்ணுறப்ப அங்கே 3 எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். சரி சார், இப்போ
இப்போ ஒரு அசிட்டிக் KMnO4 யாரையெல்லாம் ஆக்சிடேஷன் பண்ணுவான், யாரெல்லாம் என்னவா இருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாற்றுவான். நியூட்ரல் அல்கலைன் KMnO4 யாரெல்லாம் மாற்றுவான்னா, சார் இப்போ அசிட்டிஃபைடு KMnO4 அதை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அசிட்டிஃபைடு KMnO4. இப்போ H2S அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த H2Sஐ என்னவா ஆக்சிடேஷன் பண்ணுறான்னா எஸ்ன்னு, H2Sல் இருக்க சல்ஃபரை ஆக்சிடேஷன் பண்ணுறான். அதே மாதிரி SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குன்னா இதை வந்து சல்ஃபேட்டா SO4 2- சல்ஃபேட் ஆக்சிடேஷன் பண்ணுவான். NO2 மைனஸை NO3- மாற்றுவான். NO3-. Fe2 ப்ளஸ்ஸை Fe3+ஆக கன்வெர்ட் பண்ணுவான். Fe3+. ஸோ குளோரின் Cl- Cl2ன்னு குளோரின் அயானா வந்து குளோரின். அதே மாதிரி ஹாலஜன்ஸ் எல்லாரையுமே ஸோ Br- Br2ன்னு I- I2ன்னு ஃப்ளூரின் தவிர ஃப்ளூரின் கிடையாதுங்க. சரிங்களா, இதெல்லாம் காமனாக நம்ம சொல்கிறது தான். சரிங்களா, சரி சார். இப்போ நியூட்ரல் KMnO4 யாரெல்லாம் பண்ணுவான்? நியூட்ரல் KMnO4 அவன் எப்படி யாரை பண்ணுவான், என்ன மாதிரி பண்ணுவான்? இப்போ நீங்கள் நியூட்ரல் எடுத்தாலும் சரி, இல்லைனா அல்கலைன்னா பேஸ் தான். அல்கலைன் KMnO4 இவன் யார் ஆக்சிடேஷன் பண்ணுறான்னா, இப்போ Br- அப்படின்னு இருக்கவன இந்த புரோமேட்னு சொல்லுவாங்க. BrO3-. இந்த போரேட், இந்த ஹேலேட்ஸ், ஹைப்போஹேலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காம்பவுண்ட் இது. Br- BrO3-ன்னு. அதே தான் I-, இது நல்லாவே பார்த்துக்குங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Cl2ன்னு இருக்கான்னா அது என்னென்னு மாற்றிருக்கான்னா Cl2ன்னு, சார் Cl- Cl2. அதே மாதிரி Br- அப்படின்னு இருந்துச்சுன்னா அது Br2ன்னு தான் மாற்றுறான். ஸோ மைனஸ்லேருந்து அவனோட அயன், அது அயோடின் I- இருக்கிறது I2ன்னு மாற்றுறான். இது எங்கே அசிடிக் மீடியத்தில். அதே நியூட்ரல் மீடியத்தில் பாருங்கள் I- இருக்கிறது IO3- தான் மாற்றிருக்கான். சரிங்களா, இது இம்பார்ட்டன்ட் சார், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது டைக்ரோமேட். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு அவனோட யூசஸ்ன்னு அவன் யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவான், அவனுக்கான ஏதாவது ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கா, அதை பார்க்க போகிறோம். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து K2Cr2O7, இது அவனோட ஃபார்முலா பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷனும் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி கவனிங்க, ஒன்றும் இல்லை சார். குரோமியத்தோட சீஃப் 4 யாருன்னா FeCr2O4. இதுக்கு பேர் வந்து குரோம் ஓர்னு பேர். FeCr2O4 இதுக்கு பேர் குரோம் ஓர், இல்லை குரோமைட் ஓர் அப்படின்னு சொல்லலாம். குரோமைட். ஸோ குரோமைட் ஓர். நான் இந்த குரோமைட் ஓர் எடுத்துகிட்டு இதில் ஒரு சிமிலாரிட்டி பாருங்கள். நான் இந்த KMnO4 எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பாருங்கள் சார். KMnO4 எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, இந்த மேங்கனீஸோட ஆக்சைடு எடுத்துகிட்டு பேஸ் போட்டு ஆக்சிடேஷன் தானே பண்ணியிருக்கேன். ஒரு KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணியிருக்கேன் சார். அதே மாதிரி தான் இந்த K2Cr2க்கும் நான் ஒரு பேஸ் போட போகிறேன். என்ன பேஸ்னால் சோடியம் கார்பனேட் Na2CO3 சோடியம் கார்பனேட் போட்டு அதே ஆக்சிடேஷன் தான். ரெண்டு பேருக்கு பாருங்கள் சிமிலராக ஒரே மாதிரி தான். அங்கேயும் நான் பேஸ் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறேன், இங்கேயும் பேஸ் போட்டு தான் ஆக்சிடேஷன் பண்ணுறேன் சார். இப்போ என்ன சார் நடக்குன்னா, இந்த சோடியம் இந்த குரோமியம் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு Na2CrO4 அப்படிங்கிற காம்பவுண்ட், Na2CrO4. ஸோ இதுக்கு பேர் சோடியம் குரோமைட்னு சொல்லலாம். சோடியம் குரோமைட் ப்ளஸ் அயன் வந்து Fe2O3 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. சார் இந்த ரியாக்ஷனுக்கு நீங்கள் பேலன்சிங் வந்து நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷனோட பேலன்சிங் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ன சார் நம்பர்னா 487828. நீங்கள் NCERT போர்டில் வந்து இந்த 2 கொஷனில் ஒரு கொஷின் 5 மார்க்கில் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்னு எடுத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் போர்டு எக்ஸாம் NCERT எக்ஸாம் எழுதுகிறப்ப சார் ஒன்று பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன் தான் 5 மார்க்கில் ரிப்பீட்டாகவே வருது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 487828. இது எங்கே சார் அப்ளை பண்ண போகிறாங்க பாருங்கள். 487828. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சோடியம் குரோமைட் Na2CrO4 கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோடியம் குரோமைட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 2 டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். Na2CrO4 எடுத்துகிட்டு சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் பேஸ் தான்களே போட்டிருக்கேன்.
சார் செகண்ட் ஸ்டெப்பில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆசிட் போடுறேன் H2SO4. ஸோ ஆசிட் போட்டு ட்ரீட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 2 மோல் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2Na2CrO4 எடுத்திருக்கேன். சார் அதில் 1 மோலில் ஒரு குரோமியம் 3 ஆக்சிஜனை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ Crன்னு இருக்குது, இன்னொரு குரோமியம் ஆட் பண்ணிங்கன்னா Cr2. இங்கே O4 4 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு 3 ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஒரு குரோமியம் 3 ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா Na2Cr2O7 வந்துடும். ஒரு குரோமியம் 3 ஆக்சிஜன் ஆட் பண்ணியிருக்கேன். சார் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அது சோடியம் வந்து சோடியம் சல்ஃபேட் Na2SO4. ஸோ Na2SO4 வெளியில் போயிடும் ப்ளஸ் வாட்டர். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்ன சார்? சோடியம் டைக்ரோமேட். சோடியம் டைக்ரோமேட். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இது ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் ஸ்டெப் ஈஸி தான். இந்த Na2Cr2O7 எடுத்துகிட்டு 2 மோல் KCl கொடுங்க, பொட்டாசியம் குளோரைட். ஸோ இங்கே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மாதிரி தான். இங்கே இருக்க இந்த பொட்டாசியமும் சோடியத்தையும் அப்படியே இடத்த மாற்றிக்கிங்க, 2 பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ சோடியம் இருக்க இடத்துக்கு பொட்டாசியம் கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ராடக்ட் K2Cr2O7 வந்துடும். ப்ளஸ் இந்த Na எங்கே போச்சுன்னா 2NaCl, சோடியம் குளோரைட் வெளியில் போயிடும். ஸோ இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன். காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன் இதுதான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு சார் இந்த இடத்துல என்ன சார் இன்டர்சேஞ்சு அப்படின்னா, சார் இப்போ எனக்கு இந்த டைக்ரோமேட்டாக இருக்கிறப்ப என்ன ஸ்டேட்டில் இருக்கான்னா Cr2O7 2-. இந்த 2 பொட்டாசியம் எடுத்துகிட்டு பாருங்கள். 2 பொட்டாசியம், ஒரு பொட்டாசியத்துக்கு சார்ஜ் ப்ளஸ் 1பா. அப்போ 2 பொட்டாசியம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா Cr2O7 -2 இருக்கும். அதான் எழுதியிருக்கேன் சார். இதுவே இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடச்சா பாருங்கள், சோடியம் குரோமைட்னு Na2CrO4. இதில் 2 சோடியத்தை வெளியில் எடுங்க. இதில் நீங்கள் 2 சோடியம் வெளியில் எடுத்தீங்கன்னா CrO4 2-. அதுதான் இங்கே இருக்கும், CrO4 2-. சார் இந்த இடத்துல இந்த இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கும். சார் இங்கே என்ன சார் இன்டர்சேஞ்ச்? இங்கே இந்த இடத்துல என்ன கலர் சார் ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல கலர் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சார் இந்த Cr2O7 இருக்கிறப்ப எனக்கு ஆரஞ்சு கலர், இது எல்லோ கலர்ப்பா. ஸோ இது எல்லோ, அது ஆரஞ்சு கலர். எல்லோவாக இருப்பான், அங்கே ஆரஞ்சாக இருப்பான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் சார் இவனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இவனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? இட் இஸ் ஏ ஆரஞ்சு ரெட் கலர் கிறிஸ்டலைன் சாலிட். அதான் சொன்னேன், நான் ஆரஞ்சுன்னு சொன்னேன், ஆரஞ்சு ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். இட் இஸ் மாடரேட்லி சால்யூபிள் இன் கோல்டு வாட்டர், பட் ஃப்ரீலி சால்யூபிள் இன் ஹாட் வாட்டர். கோல்டு வாட்டரில் மாடரேட்லி சால்யூபிள் தான். நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்திங்கன்னா இந்த காம்பவுண்டு K2Cr2O7 வந்து ஈஸிலி சால்யூபிள் அப்படி கொடுத்துருப்பான். சார் நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங். சார் ஹீட்டிங்கில் இந்த கன்வர்ஷன் தான் நடக்க போகுது பாருங்கள். இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங், இப்போ நான் 2 மோல் K2Cr2O7 எடுத்திருக்கேன், 2 மோல் எடுத்திருக்கேன். இதை ஹீட் பண்ணனா என்னவா மாற போகிறோன்னா K2Cr O4 மாற போகிறோம். டைக்ரோமேட்டாக இருந்தது, பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக இருந்தது, பொட்டாசியம் குரோமேட்டாக மாறுறோம். ப்ளஸ் Cr2O3 ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் 3/2O2ன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ரைட்டுங்களா? நான் இதுலேயும் பாருங்கள், இவனோட ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இங்கேயும் இருக்குது. இப்போ நான் பொட்டாசியம் அதை எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ K2Cr2O7 எடுத்துகிட்டு K2Cr2O7 எடுத்துகிட்டு இதில் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கிறேன். நான் அப்படி சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிறப்ப என்ன நடக்கும்னா, நல்லா கவனிங்க, இதில் பொட்டாசியம் ஒரு மெட்டல் இருக்கான், இந்த குரோமியம் ஒரு மெட்டல் இருக்கான். சார் ஜென்ரலாகவே மெட்டல் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட்னா மெட்டல் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே இருக்க பொட்டாசியம் இந்த சல்ஃபேட்டோட கம்பைன் பண்ணி பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 மாறும். ப்ளஸ் இந்த குரோமியம் சல்ஃபேட்டோட கம்பைன் பண்ணி Cr2SO4 thrice குரோமிக் சல்ஃபேட்டாக மாறிடுவான். ப்ளஸ் இதில் எனக்கு வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகும். சார் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 நேசன்ட் ஆக்சிஜன் இங்கேயும் கிடைக்கும். ஸோ இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்னு போட்டிங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் குரோமியம் சல்ஃபேட் வாட்டர் ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா நேசன்ட் ஆக்சிஜன் 3 எனக்கு ரிலீஸ் ஆகும். இந்த நேசன்ட் ஆக்சிஜன் தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் பவருக்கு காரணம். சரிங்களா? இவனோட ஆக்சிடைசிங் பவருக்கு இதுதான் காரணம் மெயின். சரி, இப்போ இவன் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் பண்ண போகிறோன்னா நம்ம அங்கே நம்ம சொன்னோம் அதே தான். இப்போ H2S வந்து Sன்னு பண்ண போகிறான், SO2 SO4ன்னு பண்ண போகிறான். நான் இங்கே இதுக்கு சொன்ன பாருங்கள், இதே அப்படியே கன்வர்ஷன் தான் இவனும். அப்போ அசிட்டிஃபைடு K1O4க்கும் அசிட்டிஃபைடு K2Cr2O7க்கும் சேம் இதே தான். அதே H2S Sன்னு மாற்ற போகிறோம்,
SO2 SO4 மைனஸ்னு மாத்திரம், NO2 மைனஸ், NO3 மைனஸ், Fe2 ப்ளஸ், Fe2 ப்ளஸ் 3, அதே மாதிரி Br மைனஸ் Br2 தான், I மைனஸ் I2ன்னு சேம் அதே ப்ராசஸ் தான் சார். சார் இது இல்லாத இதில் ஒரு சில ஸ்பெஷல் ரியாக்ஷன் இருக்குது. என்னென்ன ரியாக்ஷன் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் போர்டு NCERTக்கும் சரி இதில் நீட்டுக்கும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. குரோமைல் குளோரைட் டெஸ்ட். சார் இது என்ன சார் டெஸ்ட்? இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சால்ட்டில் குளோரைடு அயான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த டெஸ்ட்டை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ சரி குளோரைடு இருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு, நல்லா ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப் எடுத்துக்கங்க. அதில் இந்த சால்ட், குளோரைடு சால்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த சால்ட் எடுத்துக்கிறீங்க. இல்லை குளோரைடு சால்ட் இருக்குன்னே நினச்சிக்குவோம். எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குளோரைடு சால்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் கிறிஸ்டலைன் சொன்னோம் இல்லைங்களா, ரெட் ஆரஞ்சு கலர் கிறிஸ்டலைன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்டை நான் டெஸ்ட் டியூப்பில் சைடில் அப்படியே ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ், அதாவது ரெட் ஆரஞ்சு வேப்பர்னு சொல்லுவோம். ரெட்டிஷ் ப்ரௌன் இல்லை ரெட் ஆரஞ்சு எப்படினாலும் சொல்லலாம். ஒரு ரெட் ஆரஞ்சு வேப்பர் எனக்கு அப்படியே டெஸ்ட் டியூப்பில் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது யாருன்னா குரோமைல் குளோரைட். அப்போ உங்கள் சால்ட்டில் கன்ஃபார்மாக என்ன இருக்குன்னா குளோரைட் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அது என்ன சார் ரியாக்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமன் சால்ட்டே எடுத்துக்கிறேன், சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். இந்த சோடியம் குளோரைடில் இப்போ K2Cr2O7 போட்டு சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 சார் ரியாக்ட் பண்ணுறப்ப இதில் கிடைக்கிற அந்த காம்பவுண்ட் யாருன்னா பாருங்கள், இந்த CrO2Cl2 இதுதான் குரோமைல் குளோரைடு. சரிங்களா? CrO2Cl2 குரோமைல் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இதுதான் சார் இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் ஆரஞ்சு வேப்பருக்கு இதான். நான் இப்போ இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு பாஸ் பண்ணால் எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸாக, இதில் நான் சோடியம் ஹைட்ராக்சைடு பாஸ் பண்ணுறப்ப எனக்கு எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸாக வெளியில் வரும். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இந்த அசிடிஃபைடு டைக்ரோமேட் K2Cr2O7 சொல்யூஷனை நான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணணும். அடுத்த ரியாக்ஷன் இப்போ K2Cr2O7 எடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணுங்கள். அப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த குரோமிக்கில் CrO5ங்கிற காம்பவுண்ட், CrO5 + 5H2O. ஸோ இந்த மாதிரிப்பா இந்த பர்சன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியத்தில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா சார்? அதே மாதிரி இந்த டைக்ரோமேட்டில் இன்னொன்று சொல்லலாம். இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரை கேஸ் இந்த ஃபைல் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அதை செக் பண்ணுற இடத்துல எத்தில் ஆல்கஹால் இப்போ ஒருத்தன் எடுத்திருக்கானா, ட்ரிங்க் பண்ணியிருக்கானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷனில் நீங்கள் ஒரு பீக்கரில் எடுத்துகிட்டு, இல்லை ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ அவனை அதிலிருந்து வெளியில் ஒரு டியூப் மாதிரி எடுத்து அந்த டியூப்பில் நீங்கள் ஊத சொன்னீங்கன்னா சார் ஆல்கஹால் அந்த வேப்பர் உள்ளே போகிறப்ப ஆல்கஹால் ஈஸிலி ஆக்சிடைஸ் இன் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஈஸியாக ஆக்சிடேஷன் ஆகும். ஸோ இப்போ இதில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் ஆக்சிடேஷன் நடக்கலை அப்படின்னா ரெட் ஆரஞ்சு கலர் அப்படியே இருக்கும். ஆக்சிடேஷன் நடந்துட்டால் தான் எனக்கு கலர் சேஞ்ச் வந்துடுமே, எல்லோ கலருக்கு மாறிடுமே. ஸோ இப்போ கலர் சேஞ்சை வச்சு உள்ள ஆல்கஹால் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஐடென்டிஃபை டெஸ்ட் மாதிரி தான் இது. ரைட்டுங்களா? இது டைக்ரோமேட்டுக்குப்பா. ஸோ டைக்ரோமேட்டுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் இது தரவாக இருக்கணும். ப்ரிப்பரேஷன் நல்லா பாருங்கள், போர்டில் 5 மார்க் வருது. நீட்லி இது இம்பார்ட்டன்ட் ஐடியா தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்